வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. ஒரு சின்ன சிச்சுவேஷன் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நீங்க அன்றைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்டு நைட் படுக்க போறீங்க. பெட்ஷீட் எடுத்து போற்றும் பொழுது உங்க கால்ல ஒரு வலி, ஒரு எரிச்சல், ஒரு குறுகுறுப்பு அல்லது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு நம்னஸ் அந்த மாரி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாதங்காலில் ஏற்படக்கூடிய மெயினா இரவில் ஏற்படக்கூடிய ஒரு எரிச்சல், வலி அல்லது ஒரு கடுக்கடுன்னு பரவக்கூடிய ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சென்சேஷன். இதுதான் பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். எரிச்சல் உள்ள பாதம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லலாம். இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? ஏன் வருது? அதுக்கான காரணங்கள் என்ன? என்ன ட்ரீட்மெண்ட்? இப்போ லேட்டஸ்ட்டா 2026ல இதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத கிரேயர்சன் கோபாலன் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு மெடிக்கல் டெர்மினாலஜியில் நாங்கள் சொல்கிறோம். இந்த சிண்ட்ரோம் ஏன் வருது அப்படின்னா, நம்முடைய நரம்புகள் ஒரு தவறான ஒரு சிக்னலை நம்முடைய மூளைக்கு அனுப்புது. அதனால தான் வரக்கூடிய பிரச்சனை. அதாவது தவறான சிக்னல் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு முள்ளில் குத்திட்டீங்கன்னா கால் வலிக்கும். முள் குத்திருச்சு அப்படிங்கிற சிக்னலை அந்த நரம்புகள் மூளைக்கு அனுப்புது. ஆனால் முள்ளே குத்தாமல் ஒரு வலியுள்ள சிக்னலை அது மூளைக்கு அனுப்புது இல்லையா? இந்த மாதிரி தவறான சிக்னலை மூளைக்கு அனுப்புறது தான் இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோமோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நோயாளிகள் முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னா, கால் எரிச்சலாக இருக்குது சார், கடுக்கடுக்குன்னு ஒரு மாதிரி வலியாக இருக்குது, அது விரலில் இருக்குதும்பாங்க. சில பேர் வந்து நடுப்பாத்தில் இருக்காங்க, சிலர் குதிக்காலில் இருக்குது அப்படிம்பாங்க. இந்த எரிச்சலும் வலியும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங், சில சமயம் வந்து சென்சேஷன், அதாவது உணர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குத்துற மாதிரி இருக்கும், இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரி, நைட்டு தூங்கக்கூடாது, மெயினாக நைட்டில் வரும். சில பேருக்கு பகலில் த்ரூ அவுட் த டே கூட இருக்கும், ஆனால் விட்டு 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 வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் வந்து பல பேரோட தூக்கத்தை கெடுக்குது. நம்ம ஓபியில் வர நோயாளிகளில் பல பேருக்கு இந்த குதிகால் வலியோட வருவாங்க, அது வேற. ஆனால் இந்த எரிச்சலும் முள் குத்துற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் வேற. அது குதிகால் வலி இல்லை, இது வந்து பாதம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், விரல் இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் ஆங்கிள் வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த இடம் செவந்த மாதிரி இருக்கும், சில சமயம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல விதமான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே தான் பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கால் எரிச்சல் வர பேஷண்ட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் 50% நோயாளிகளுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் முக்கியமான காரணமே டயபெட்டிஸ் தான். இந்த டயபெட்டிஸ் ஏன் இந்த மாதிரி கால் எரிச்சலை உண்டாகுது அப்படின்னா, இந்த சுகர் காலுக்கு வரக்கூடிய சிறு நரம்புகளை பாதிக்கிறதுனாலையும், சிறு நரம்புகளுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை பாதிக்கிறதுனாலையும் அந்த நரம்புகளை டேமேஜ் பண்ணி ஒரு வலி இருக்கிற மாதிரி சிக்னல்ஸை மூளைக்கு அனுப்புது. ஸோ டயபெட்டிக் நியூரோபதி தான் இந்த மாதிரியான பர்னிங் ஃபீட் வர்றதுக்கு முக்கியமான காரணம். பல பேரை இந்த மாதிரி கால் வலியோட வந்தவங்க, எரிச்சலோட வந்தவங்களை டெஸ்ட் பண்ணி தான் டயபெட்டிஸ் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறோம். பல பேர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையோட வராங்க. ஸோ 50% ஆஃப் த பேஷண்ட்ஸு டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்த காரணம் என்னன்னா, ஸ்மால் ஃபைபர் நியூரோபதி அப்படின்னு சொல்லுது. சின்ன நரம்புகள் வரக்கூடிய பிரச்சனைகள். அது சிறு நரம்புகள் மேலே வந்து மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறை ஒன்று இருக்கும். அது ப்ரொடெக்டிவ் லேயர். அதாவது நம்ம எலக்ட்ரிக் கேபிள் மேலையெல்லாம் அது மேலே ஒரு பாதுகாப்பு உறை இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான நரம்புக்கு மேலே இருக்கிற உறைக்கு தான் மைலின் ஷீத் அப்படின்னு பேர். அந்த மைலின் ஷீத் டேமேஜ் ஆகும் பொழுது இந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி, நர்வ் ஆக்சன்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி, அதனால கூட இந்த மாதிரி பெயின் வரலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்மால் ஃபைபர் நியூரோபதி, SFN அப்படின்னு சொல்லுவோம். இது 2வது முக்கியமான காரணம். 3வது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா விட்டமின் டிஃபிஷியன்சிஸ். மெயினாக விட்டமின் B12, விட்டமின் B6, விட்டமின் B1. ஸோ இந்த வைட்டமின்ஸ் எல்லாமே இந்த நரம்புகளுடைய பாதுகாப்புக்கும், ரீஜெனரேஷனுக்கும், அந்த மைலின் ஷீத் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுவதற்கும், அதில் அனாட்டமிக்கலி, ஃபிசியலாஜிக்கலி அதை இன்டாக்டாக இருக்கிறதுக்கும் இந்த வைட்டமின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடம்புல நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தனால, இந்த வைட்டமின் இன்டேக்லாம் குறையிறதுனால, அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சினால இந்த மாதிரி பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் உடம்புல தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கும், கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து உடம்புல யூரியா லெவல் அதிகமாக இருக்கும். ஹைப்பர் யூரிசீமியான்னு சொல்லுவோம். அந்த யூரியா லெவல் அதிகமாகறனாலையும் இந்த நர்வ் எண்டிங்ஸ் டேமேஜ் ஆகலாம். சில சமயம் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி நர்வ் எண்டிங்ஸ் டேமேஜ் ஆகி இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் வரலாம். இன்னொன்று, இன்றைய சூழ்நிலையில் பல இளைஞர்கள் இதே மாதிரி கால் எரிச்சல், குத்துது, வலிக்குது, வீங்கிருச்சுன்னு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா, ஒன்று வைட்டமின் அப்சார்ப்ஷனை குறைச்சிரும், சாப்பாடு பசியை குறைச்சிரும். ஸோ நியூட்ரிஷன் கம்மியாகுது, 2வது விட்டமின் அப்சார்ப்ஷன் கம்மியாகுது. இன்னொன்று ஆல்கஹாலே டைரெக்டாக அந்த நர்வ்ஸை டேமேஜ் பண்ணி இந்த மாதிரியான பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோமை கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆல்கஹால் வந்து இளைஞர்களுக்கு, யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த கால் எரிச்சல் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரியான கால் வலி, கால் எரிச்சல் பிரச்சனைகளுக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனையால் வரக்கூடிய கால் எரிச்சல் வலிகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா சில சமயங்களில் முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்,
லிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதுகு தண்டுவட பிரச்சனையினால முதுகு தண்டுவடத்துலேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் அங்கே மேலேயே பாதிக்கிறதுனால அந்த நரம்பு எங்கே போகுதோ அந்த வழித்தடங்களில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வலி வந்து பாதங்காலில் இந்த மாதிரியான பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோமுக்கு அதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு முதல் பிரச்சனை பேக் பெயினாக தான் இருக்கும். பேக் பெயின் பேக்லேருந்து ரேடியேட்டிங் பெயினாக இருக்கும். ஆனால் இந்த பாதங்காலில் இருக்கிற பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பிரச்சனையே மெயினாக பாதத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு முதுகு வலியெல்லாம் இருக்காது. ஸோ இது மெயின் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். அப்புறம் நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு சில முக்கியமான பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி இதுதான் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணலாம். அதுக்கு முக்கியமாக சுகர் இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். கிட்னிஸ் ஏதாவது ஃபெயிலியராக இருக்கா, யூரியா கிரியேட்டின் ஏதாவது அதிகமாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். யூரிக் ஆசிட் செக் பண்ண வேண்டியிருக்கும். தைராய்டு லெவல் செக் பண்ண வேண்டியிருக்கும். விட்டமின் அசே பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம இது பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோமா இல்லையா நம்ம ப்ராப்பராக ஃபைனலாக டயக்னோஸ் பண்ண முடியும். கிளினிக்கல் டயக்னோஸ் இருந்தாலுமே கூட அதை பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் தான் அப்படின்னு லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்னோஸுக்கு வர முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கால் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த எரிச்சல் வருது அப்படின்னு ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட காட்டி டயக்னோஸ் பண்ணிக்கிறது முக்கியம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய காரணத்தை பொறுத்தது. உதாரணமாக சுகர்னால் பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது போக இந்த நர்வ் எண்டிங்ஸில் ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அது சரி பண்ண முடியும். அதே போல் நரம்புக்கான அந்த வலிக்கான சில மாத்திரைகள், சில ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அதே போல் அந்த பாதத்துக்கான ப்ராப்பரான ஃபுட்வேர், காலணிகள் எல்லாத்தையும் போட்டு என்ன காரணத்தினால் வருதோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்பொழுது இந்த வலியெல்லாம் நல்லாவே குறையும். ஆனால் இது வந்து டக்குன்னு ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ குறையக்கூடிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒரு நரம்பு பாதித்து இந்த பிரச்சனைகள் வர்றதுனால அந்த நரம்பு ஆறுவதற்கான காலங்கள் வந்து இருக்குது. குறைஞ்சபட்சமாக அதாவது ஒரு 6லேருந்து 8 வாரங்களாவது ஆகும். அது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் வந்து நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். நிறைய நோயாளிகள் வந்து இந்த கால் எரிச்சலோட வராங்க. இதில் பெரிய பிரச்சனைன்னா உடனடி நிவாரணத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி போனோம், டாக்டர் பார்த்தோம், அடுத்த வாரத்தில் நல்லா ஆகணும். இல்லையா உடனே வேறு டாக்டர், வேறு பக்கம், வேறு இப்படி மாற்றி 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 டைம் அதிகம் பண்ணிகிட்டே போகிறனால என்ன ஆகுன்னா இந்த பிரச்சனைகளோட தீவிரம் அதிகமாகிட்டே போகும். அதனால் இது பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதாவது பொறுமையாக டயக்னோஸ் பண்ணி பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.